ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ஜியோ ஏர்டெல் வந்து ரீசார்ஜ் விலை ஏற்றிட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் புதிய பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ இனிமேல் வந்து அந்த தப்பை பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு சீக்ரெட் ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணீங்களன்னா பழைய பிளானுக்கே உங்களால் வந்து ரீசார்ஜ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ தேவையில்லாமல் புதிய பிளானுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணாதீங்க. பழைய பிளானுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு மேலே நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து ஆளில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ பழைய பிளானுக்கு வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னா, இது வந்து ஜியோ சிம்முக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். நான் வந்து ஏர்டெலுக்கு எப்படி அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் வந்து ஜியோ சிம் வச்சிருந்தா கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு jio.com அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் ரைட் சைடில் இருக்க இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்றத கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு 6 டிஜிட் வந்து ஓடிபி வரும். ஸோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபை கொடுத்துட்டீங்களா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் உங்களுடைய நம்பருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து சர்வீஸ் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு டைரக்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா உங்களுடைய சிம்முக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் ரீசார்ஜ் பண்ண அந்த பழைய பிளான் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கம்மியான ரேட்டுக்கே உங்களால் வந்து ஈஸியாக டைரெக்டாக ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து வேலை செய்யும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இந்த ஜியோ சிம்முக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணணும்னா உங்களுடைய சிம்முக்கு வந்து கரண்ட்டாக எந்த ஒரு ரீசார்ஜ் பிளானுமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு அந்த டைரக்ட் பிளான் வந்து வேலை செய்யும். நெக்ஸ்ட் இந்த பழைய பிளான் வந்து டைரக்ட் ஆப்ஷனில் 6 மாதம் வரைக்கும் தான் காட்டும். ஸோ அதுக்குள்ளே உங்களுடைய சிம்முக்கு எவ்வளோ ரீசார்ஜ் பண்ண முடியுமோ பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் வேலை ஏறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பின்னு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க.